ஒரு காலத்தில் மாதவ் என்ற மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தான். அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிந்து பெரும் நஷ்டத்தால் அவன் வாழ்க்கை இருண்டு போனது. வேறு வழியின்றி தன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு புகழ்பெற்ற ஜோதிடரை தேடிச் சென்றான். அவன் ஜோதிடரின் வீட்டை அடைந்தபோது ஜோதிடர் அவன் ஜாதகத்தை வாங்கி பார்த்தார். அதை கணித்தவரின் முகம் சட்டென்று வெளுத்தது, கைகள் நடுங்கின. ஆனால் தம்பி, சூரியன் மறைந்த பிறகு நான் ஜாதகம் பார்ப்பதில்லை. எதுவாக இருந்தாலும் நாளை காலை வா என்று கூறி உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டார். மாதவ் குழப்பத்துடனும் மிகுந்த கவலையுடனும் அங்கிருந்து கிளம்பினான். அவன் தன் ஊருக்கு திரும்ப அந்த அடர்ந்த காட்டுப்பாதையை கடக்க வேண்டியிருந்தது. காட்டின் நடுவே சென்றபோது உடல் சோர்வினால் அவனால் ஒரு அடிக்கூட எடுத்து வைக்க முடியவில்லை. அப்போது அங்கே சிதிலமடைந்த ஒரு பழைய சிவன் கோயிலை கண்டான். களைப்பு தாங்காமல் அந்த பழைய கோயில் படிகளில் வந்து அமர்ந்தான். அவன் அங்கே அமர்ந்த அந்த நொடியே அவன் உடல் முழுவதும் ஒரு இனம் புரியாத அமைதியும் நேர்மறை ஆற்றலும் பரவுவதை உணர்ந்தான். மெல்ல தலை நிமிர்ந்து கோயிலின் உள்ளே பார்த்தான். அந்த வினாடி அவன் மெய்சிலிர்த்துப் போனான். அங்கே கருவறையிலிருந்த அந்த ஈசன் தன்னை நேருக்கு நேராக பார்ப்பது போன்ற உணர்வை தந்தது. அந்த லிங்கம் வெறும் சிலையல்ல, சாட்சாத் இறைவனே நேரில் நின்று தன்னை உற்று பார்ப்பது போல அவனுக்கு தோன்றியது. லிங்கத்தின் மீது படர்ந்திருந்த தூசியையும் குப்பைகளையும் பார்த்த மாதவ் நெஞ்சம் பதறியது. கண்கள் குளமாக, இறைவா, இந்த அகில உலகத்திற்கே நீ சகல செல்வங்களையும் ஆசிகளையும் வாரி வழங்குகிறாய். அப்படி இருக்கையில் நீ ஏன் இப்படி ஒரு நிலையில் இருக்கிறாய் என்று கதறினான். அவனிடம் சுத்தம் செய்ய எதுவுமே இல்லை. உடனேதான் அணிந்திருந்த பட்டுத் துணியை கழற்றி அந்த லிங்கத்தின் மேலிருந்த தூசியை ஒவ்வொன்றாக துடைத்தான். காட்டில் பூத்திருந்த மலர்களை பறித்து வந்து அர்ச்சனை செய்தான். அந்த லிங்கத்தின் முன் அமர்ந்து தன் கண்கள் மூடி, இறைவா, நாளை அந்த ஜோதிடரிடமிருந்து எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க வேண்டும், என் கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று மனமுருகி வேண்டினான். நீண்ட நேர பிரார்த்தனைக்குப் பிறகு அவன் மெல்ல கண்களை திறந்தான். அவன் கண்ட காட்சி அவனை உறைய வைத்தது. அங்கிருந்த லிங்கத்தைச் சுற்றி ஒரு மாபெரும் நாகம் படம் எடுத்து நின்று கொண்டிருந்தது. அது லிங்கத்திற்கு மிக அருகிலும் மாதவிற்கு மிக நெருக்கமாகவும் இருந்தது. அந்த நாகம் தன்னை கடிக்கப் போகிறது என்று பயந்த மாதவ் அலறி அடித்துக்கொண்டு ஒரு நொடிகூட தாமதிக்காமல் கோயிலை விட்டு வெளியே ஓடினான். அவன் கோயில் வாசலை கடந்து சில அடிகள் வைத்த அடுத்த வினாடி ஒரு பயங்கரமான இடிச்சத்தத்துடன் கூடிய மின்னல் அந்த கோயில் கோபுரத்தை தாக்கியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த பழைய கோயில் இடிந்து தரைமட்டமானது. அந்த இடிபாடுகளுக்கு நடுவே அந்த லிங்கம் மட்டும் கம்பீரமாக தனியாக நின்றது. மாதவ் பயத்திலும் அதிர்ச்சியில் அன்றிரவு எப்படியோ வீடு போய்ச் சேர்ந்தான். மறுநாள் காலை அவன் மீண்டும் அந்த ஜோதிடரின் வீட்டிற்கு சென்றான். ஜோதிடர் வீட்டின் உள்ளே இருந்தார். மாதவ் வாசலில் நின்று, சுவாமிஜி, நீங்கள் உள்ளே இருக்கிறீர்களா என்று உரக்க கூவினான். குரல் கேட்டு வெளியே வந்த ஜோதிடர் மாதவை கண்டதும் கையிலிருந்த தட்டு கை நழுவி விழ அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். நீ எப்படி இங்கே? நேற்று இரவு உன் கிராமத்திற்கு பாதுகாப்பாகச் சென்று விட்டாயா என்று பதற்றத்துடன் கேட்டார். மாதவ் நேற்று காட்டில் நடந்த அனைத்தையும் விவரித்தான். ஜோதிடர் மௌனமாக மாதவிடம் கை நீட்டி அவன் ஜாதகத்தை வாங்கினார். எதையும் பேசாமல் மாதவின் முன்னால் அமர்ந்து அந்த ஜாதகத்தை மீண்டும் மிக நுணுக்கமாக ஆராய்ந்தார். பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்டிய அவரின் முகம் ஆச்சரியத்தில் மலர்ந்தது. ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு மாதவின் கைகளை பற்றிக் கொண்டார். தம்பி, நேற்று உன் ஜாதகத்தை பார்த்தபோது உனக்கு மரணகண்டம் இருந்தது. நேற்றைய சூரிய மறைவுக்குப் பிறகு நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்பது தெரிந்துதான் அந்த உண்மையைச் சொல்ல துணிவில்லாமல் உன்னை அனுப்பி வைத்தேன். ஆனால் உன் ஜாதகத்தின் கடைசி பக்கத்தில் ஒரு விஷயம் இருப்பதை நான் நேற்று கவனிக்க தவறிவிட்டேன். சிவபூஜை ஒரு மனிதனின் விதியை மாற்றும் என்று அதில் எழுதியிருந்தது. நீ நேற்று எந்த பிரதிபலனும் இன்றி செய்த அந்த தொண்டுதான் உன் ஆயுளை நீட்டித்திருக்கிறது. அந்த பாம்பு உன்னை கடிக்க வரவில்லை, கோயில் இடியப் போவதை முன்கூட்டியே உணர்ந்து உன்னை அங்கிருந்து வெளியேற்ற ஈசன் அனுப்பிய தூதன் அது. நேற்று உனக்கு நேர்ந்தது நஷ்டமல்ல, உன் வாழ்வின் அனைத்து துயரங்களையும் அந்த ஈசன் தன் மடியில் வாங்கிக் கொண்டு உனக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கிறார். இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும் என்றார். மாதவ் அந்த ஈசனின் கருணையை எண்ணி அழுதுகொண்டே மண்டியிட்டான்.